78ஆம் ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நம் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்காக ரத்தம் சிந்தி தன்னுடைய உயிரை மாய்த்து மிகவும் ரொம்ப ஒரு கொடுமைப்பட்டு தான் இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் அந்த சுதந்திரம் இன்னைக்கு எப்படி இருக்குது, அது நிறையா சம்பவங்கள் சொல்லலாம். அது நம்ம செய்தி வாயிலாக போல் நம்ம வரலாற்று சேனல் வரலாற்றில் போவோம். நம்மளுடைய இந்திய சுதந்திர தினம், இந்த இந்திய சுதந்திர தினத்தில் ஒரு 1700 நடுப்பகுதியில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு ஒரு சின்ன வீடியோவாக பார்க்க போகிறோம். ஆங்கிலேயர்கள் நம்ம இந்தியாவை கைப்பற்றி 200 ஆண்டுகள் இருக்கும். 200 ஆண்டுகள் அவர்களுடைய ஆட்சி இருந்திருக்கலாம். ஆனால் ஆங்கிலேயர்களை எதிர்த்து அவங்களுடைய பெரும் படையில் ஒரு 1000 பேரை கொன்று குவித்த பெருமை நம் தமிழ்நாட்டிற்கே உண்டு. 1200க்கும் 1800க்கும் இடைப்பட்ட அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு பயங்கரமான ஒரு கொடூரமான ஒரு போர்னு சொல்லலாம். இந்த போரில் ஒரு 1000 ஆங்கிலேயர்கள் கொல்லப்பட்டார்கள். அதை கொன்றது கள்ளர் இனத்தை சேர்ந்தவர்கள். அதாவது மதுரை மேலூர் அருகே உள்ள திருமோகூர் அப்படி காலமிக பெருமாள் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயில் பல ஒரு வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திச்சிருக்கு. அந்த கோயிலில் நடந்த அழிவு என்ன, எதற்காக அந்த கல்லறின மக்கள் ஆங்கிலேயர்கள் 1000 பேரை கொன்றார்கள்? ஏன்னா நத்தம் அப்படிங்கிற ஒரு கணவாய் இந்த கோயிலில் தான் நடந்தது. நத்தம் கணவாய் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி புள்ளிகள் அந்த வீடியோ தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நீங்கள் வீடியோக்குள்ள போகலாம். மதுரையில் பார்த்தீங்கன்னா 1740 இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நாயக்கர்களுடைய ஆட்சி முடிவு பெற்றது. வாரிசுகள் இல்லாதனால அதோட நாயக்கர்கள் ஆட்சி முடிவு பெற்றது. 1700களுடைய நாயக்கர்கள் ஆட்சி முடிவு பெற்றது. அதன் பிறகு அப்பொழுது மதுரை ஆளுநராக சந்தார் சாஹிப் அவர் மூலமாக நியமிக்கப்படுது. அதாவது அவருடைய சகோதரரான புதா சாஹிப் இவர் மதுரையுடைய ஆளுநராக நியமிக்கப்படுகிறார். திண்டுக்கல் ஆளுநர் சதக் சாஹிப் அப்படிங்கிறவரை நியமிக்கிறாங்க. ஆனால் மதுரையில் திருமலை என்பவர் தஞ்சையில் உள்ள மராட்டியர்களுடைய உதவியை கேட்டு ஆற்காடு நவாவை தோற்கடிக்கிறாங்க. அப்புறம் திருமலை மதுரையை கைப்பற்றலாம் அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் மராத்தியர்களை ஒத்துக்காமல் மராத்தியர்களை ஆட்சி செய்கிறாங்க. இது 1740. ஆனால் 4 ஆண்டுகள் தான். 4 ஆண்டுகளுக்கு பிறகு ஆற்காடு நவாப் மீண்டும் மதுரையை கைப்பற்றுறாரு. ஆனால் 1744 ஆற்காடு நவாப் கைப்பற்றிய பிறகு சதாப் சாஹிப்பின் சகா, அதாவது ஆலம் கான் என்பவர் ஆற்காடு நவாபை தோற்கடித்து மதுரையை கைப்பற்றுறாங்க. அப்போதான் 1752ஆம் ஆண்டு ஆலம் கான் இவரால் மதுரை, திண்டுக்கல் 3 இடத்துல ஆளுநர் நியமிக்கிறாங்க. அப்படி நியமிக்கவர் தான் இந்த மதுரையில் ஆளுநராக பொறுப்பேற்றவர் மியானா என்பவர். இவர் ஒரு முக்கியமானவர். மியானா என்பவர் இவரை மையமாக வச்சு தான் இந்த சம்பவங்கள் வரலாறு ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். ஆற்காடு நவாப் தோற்றவுடன் அவர் அந்த வரி வசூலெல்லாம் ஆங்கிலேயரிடம் ஒப்படைக்கிறார். அப்போ ஆங்கில அதிகாரியாக அந்த வரி வசூல் செய்வதற்கு பொறுப்பாளராக ஒருத்தரை நியமிக்கிறாங்க. அவர் தான் கர்னல் ஹெரான். அந்த கர்னல் ஹெரான் என்பவருக்கு துணையாக கான் சாஹிப் என்ற மருதநாயகம் காலம் அப்போ தான் ஆரம்பிக்குது. மருதநாயகமும் அந்த கர்னல் ஹெரானும் சேர்ந்து வரி வசூலிக்க நியமிக்கப்படுறாங்க. அப்போது மருதநாயகம் மதுரையை கைப்பற்றுவதற்காக பெரும் படைகளுடன் வராங்க. ஆளுநராக இருந்த மியான் தப்பித்து வேறு இடத்துக்கு சென்று விடுகிறார். அப்போ தேடுதல் விட்ட கடுமையாக நடக்குது. மதுரை அருகே உள்ள மேலூர் அருகே உள்ள கோவில்குடி, அப்போது கோவில்குடி, இப்போ தற்போது திருமோகூர், இந்த ஊரில் உள்ள காலமிக பெருமாள் கோயில் இங்கே பதுங்கி இருப்பதாக ஒரு தகவல் கிடைக்கிது ஆங்கிலேயர்களுக்கு, மருதநாயகத்துக்கு. அப்போ அந்த கர்னல் ஹெரான் தலைமையில் அந்த காலமிக பெருமாள் கோயிலுக்கு கோவில்குடி என்ற இடத்துக்கு செல்கிறாங்க. அப்போ கோயிலை கொள்ளையடிக்கிறதுக்கு திட்டமிடுறாங்க. ஆனால் மருதநாயகம் கோயிலில் கொள்ளையடிக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குறாரு. ஆனாலும் கர்னல் ஹெரான் உத்தரவு பிறப்பிக்கிறாரு. கோயிலுடைய கதவை வைத்து கொளுத்தி கதவை திறக்கும்படி ஆணையிடுறாரு. அவர் ஆணையிட்டோன்னா அவர் வேறு வழி இல்லாமல் அவரும் அதை போய் இறங்கி கோயிலில் சூறையாடுறாங்க. அப்போ அங்கிருந்த தடுக்க வந்த கள்ளர் இனத்தவர்கள் 100 பேரை கொன்று குவித்து அங்கு உள்ள நகைகளையும் சூறையாடி அங்கு உள்ள சிலைகளை, சாமி சிலை கருவறையில் உள்ள அந்த மூலவரை தூக்கி சென்றதாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுதான் கள்ளர் இனத்துக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியது. எப்படியாவது கர்னல் ஹெரானை அவங்க படைகளையும் கொன்று குவிக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் திட்டுறாங்க.
கர்னல் ஹெரான் இங்கே கொள்ளையடித்த பிறகு, இந்த கோயிலை கொள்ளையடித்த பிறகு திருச்சி கோட்டைக்கு செல்வதற்கு தயாராகிறார். அப்போது உளவுத்துறையால் ஒரு தகவல் ஹெரானுக்கு வருது. அதாவது திருச்சி, நீங்கள் இங்கே இருந்து மதுரையில் திருச்சி போகிற வழி, இந்த வழியில் செல்ல வேண்டாம், இங்கே நத்தம் கணவாய் இந்த பகுதியில் கள்ளர்கள் இனம் அதிகமாக உள்ள இடம், தடை செய்யப்பட்ட பகுதி, இப்படிலாம் சொல்லி பயமுறுத்தி ஒரு தகவல் வருது. கர்னல் ஹெரான் உடனே உஷாராகி படைகளை சிறிது சிறிதாக பிரிக்கிறார். ஒவ்வொரு படைக்கும் அந்த கேப்டனை நியமிக்கிறாரு. ஒவ்வொரு படையாக அனுப்புகிறார். ஒரே படை எல்லாரும் சேர்ந்து போகும்போது ஒவ்வொரு படையாக அனுப்புகிறார். கர்னல் ஹெரானை உடனே திருச்சி கோட்டைக்கு வரும்படி அவருடைய தலைமை உத்தரவு வருது. உடனே ஹெரான் பின்னாடியே போகிறாரு. அப்போ வரும்படியில் நத்தம் கணவாய் பகுதியில் கள்ளர்கள் மறைந்திருந்து ஒவ்வொருத்தரையும் மரத்தை வெட்டி சேர்த்து ஒரு ஒரு திட்டமிட்டு ஒரு தந்திரமாக செயல்பட்டு, ஏன்னா ஆங்கிலேயர்கிட்ட பீரங்கிலாம் இருக்குது, வளரி 18 அடி நீண்ட ஈட்டி இது மாதிரி தான் இருக்குது. அப்போ மறைந்திருந்து ஒவ்வொரு தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட 1755ஆம் ஆண்டு மே 29ஆம் தேதி அன்று நடக்குது இந்த சம்பவம். கிட்டத்தட்ட 1000 ஆங்கிலேயர்களை கொண்டு குவிக்கிறாங்க. இதை அதிலிருந்து தப்பித்த ஒரு ஆங்கிலேயரான கேப்டன் ஜோசப் ஸ்மித் என்பவர் தான் அவரு தம்முடைய நூலில், வரலாற்று நூலில் குறிப்பிட்டிருக்கார். அதாவது ஆங்கிலேயர்களே பெரிய பீரங்கி, துப்பாக்கிகள், நவீன துப்பாக்கிலாம் அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்தும் ஆங்கிலேயர்களே பயந்த ஒரு இனம்தான் நம்மளுடைய தமிழினம், அதுவும் அந்த கள்ளரினம். அவர்கள் தன்னுடைய குலதெய்வத்தை தூக்கி சென்றது மட்டுமல்லாமல் அந்த கோவிலை ஒரு தரைமட்டமாக்கி அதை சூறையாடி இதெல்லாம் இப்போ கள்ளர்கள் ஒரு 100 பேரை கொண்டு குவித்து இதெல்லாம் செய்தோன்னா இவங்க ஒரு மிகுந்த கோபத்துக்கு விட்டு ஆங்கிலேயர்கள் ஒரு 1000 பேரை அழித்தார்கள். அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம சுதந்திர தினத்துக்கு இன்றைக்கி ஒரு சுதந்திர சம்பந்தமான, அதாவது காலகட்டத்தில் ஒரு சுதந்திரத்துக்கும் ஒரு 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ மறக்காம உங்களுக்கு இந்த வீடியோ லைக் கொடுத்து நிறைய ஷேர் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு நாளைக்கு சந்திப்போம். நன்றி.